பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். டுடே லேடிஸ் ஃபிங்கர் ரொம்ப க்யூட்டாக சாப் பண்ணிக்கலாம். நல்லா ஹையில் வச்சு ஸ்ட்ரிங்க் ஆகும் வரை வதக்கிக்கலாம். மசாலா ஆடட்: மல்லித்தூள், ரசப்பொடி, வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு, பாதாமியோடு அவை அனைத்தையும் குறப்பாக பொடி செய்து இதனோடு ஆட் செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பொடி தூக்கலாக சேர்த்துக்கொள்ளலாம். பெருங்காயம், லிட்டில் ஜாக்ரி, கொழுமிச்சம்பழம் டு டேஸ்ட். இன்றைக்கி வெறும் மசாலா வச்சு எப்படி நம்ம 1 pot ரைஸ் ஆனியன் கூட போடாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக இதை கொண்டு வர முடியுன்றது இன்றைக்கி பண்ண போகிறோம். சோக்குடு ரைஸ் ஆடட். 20 25 பாதாம் ஆட் செய்திங்கன்னா அந்த சோம்பு, மிளகு, சீரகத்தோடு ஆட் செய்யும்போது க்ரஷ் செய்யும்போது அதனோட டேஸ்ட் என்ரிச்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷோடது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கருவேப்பிள்ளை, இஞ்சி பேஸ்ட் ஆட் செய்திருக்கிறோம். இத்துடன் முருங்கை இலை பொடி நிறைய ஆட் செய்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லா இதெல்லாம் ஸ்மெல் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போவே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதனோட ஸ்மெல் இப்போவே சாப்பிடணும் போல் டெம்ப்டிங். ஏன்னா பாதாம், முருங்கை இலை எல்லாமே சேர்த்துருக்கும்போது அதனோட அந்த கருவேப்பிள்ளை, இஞ்சி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கும்போது அந்த ஸ்மெல் என்ன சொல்கிறது, குட் ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த ரைஸ் கொதிக்கும்போது இதை 20 minutes சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி 1 hour கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். டெய்லியுமே இவங்க இதே தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு 1 pot ரைஸ்லேயும் வித்தியாசத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இதனோட ரசப்பொடியும் ஆட் பண்ணனால இதனுடைய ஸ்மெல் டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ இதில் வழுவழுப்பு தன்மை கொழுமிச்சம்பழம் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா வழுவழுப்பு தன்மை குறைந்துவிடும். கும்பர் தோல் சீவி ஃபைன் பீசஸ். கொல்லாநெறி குவலயம் எல்லாம் ஓங்குக. ஹிந்தி ரைஸ் வெண்டைக்காய் சாதம் தயார். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. செய்த வெள்ளரிக்காய் மேலே ஸ்ப்ரெட் செய்து இதை நன்கு கலந்து கிரன்ச்சியான வெண்டைக்காய் சாதம் சாப்பிடலாம். வாழுங்கள். கிரன்ச்சி வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் சாதம் தயார். டேஸ்ட்